கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. பொதுவாக ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கும் பொழுது, அந்த அந்த துறையைச் சேர்ந்த அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் துறை அமைச்சர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப கவனமா பார்ப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு, சென்ற ஆட்சியில நிதியமைச்சராக இருந்த திரு தங்கம் தென்னரசு அவர்கள் நிதி சார்ந்த எல்லா கேள்விகளுக்கும் உடனடியாக அவர் எதிர்வினையாற்றுகிறார். ஏன்னா, அவருக்கு அத பத்தின தகவல்கள் எல்லாம் தெரியும். ஆனா, சென்ற அமைச்சரவையில ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நபர். அமைச்சர் செந்தில் பாலாஜின்னு சொல்லலாம். அவர் 2 முக்கியமான துறைகள். அந்த துறைகளுக்கு அவர் கொண்டு வரப்பட்டதே, அதில எவ்வளவு சிறப்பாக ஊழல் செய்து, சிறப்பாக எவ்வளவு அதிகமாக நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணிடணும்னு, குவான்டிட்டி என்ன அவர் சாதிச்சு காமிச்சாரு சம்பந்தப்பட்ட கட்சிக்குன்னு தெரியல. ஆனா பெயர் வாங்கியது என்னவோ கே.என். நேரு தான். இடி வளையத்துக்குள்ள மதுத்துறை அது செந்தில் பாலாஜியிடம் இருந்தது. மின்துறை செந்தில் பாலாஜியிடம் இருந்தது. ரொம்ப டேஞ்சரஸானது. 2மே உங்களுடைய உயிர போக்கிடும். ஒண்ணு சிறிது சிறிதாக போக்கும். இன்னொன்னு நீங்க கரண்ட் கம்பியில கைய வச்சீங்கன்னா ஒரே அடி தூக்கிரும். பாலாஜி என்னென்னலாம் செய்தாரு அப்படிங்கிறது, அவர் தான் இத ஸ்ட்ரக்சர் பண்ணி தர்றாரு. ஏன்னா, அவருக்கு அதற்கும் முந்தி அதிமுக ஆட்சியிலலாம் இருந்திருக்காரு. அதனால அவர் அவருடைய ரீச் ரொம்ப பெருசு. பல இடங்கள்ல கல்வி கற்றுக்கொண்டு ஸ்டாலின் ஒரு காலத்துல செந்தில் பாலாஜி மீது மிக கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகள சாட்டியவர். அவர் யோசிச்சு பார்த்தாரு. இந்த மாதிரியான ஒரு கேப்பபிள் ஆள் நமக்கு கிடைக்காது. நம்மளுடைய ஓன் செட்டப்லயே கிடையாது. அதனால இவரையே நம்ம உள்ள கொண்டு வந்துருவோம் அப்படின்னு கொண்டு வந்துட்டார். என்னெல்லாம் அவர் போன தடவ பண்ணாரு அப்படிங்கிறத விட்டுருவோம். இப்ப அவர் கேட்கிற கேள்விகள்ல இருந்து ஆரம்பிப்போம். இப்ப தினமலர்ல அவர் என்ன கேட்கிறாருன்னா, மது விற்பனையில் என்ன மாற்றம் செய்து விட்டனர் யார் இந்த புது ஆட்கள்? அப்படின்னு அவர் ஒரு பெரிய கேள்விய அவர் எழுப்புறார். மது விற்பனையில அதிகாரிகளும், அமைச்சர்களும் என்ன மாற்றம் செய்து விட்டனர்? கவனிங்க, இன்னும் 1 மாசம் தான் ஆயிருக்கு. ஆட்சிய உறுதிப்படுத்தி ரிசல்ட் வந்ததே மே 4ஆம் தேதி தான். அதுக்கப்புறம் ஆட்சி, அதுக்கப்புறமா முதல்ல கட்சி சட்டமன்றத்தில பெரும்பான்மையை காண்பித்து, அமைச்சர்கள் கொண்டு அமைச்சர்கள் அதுக்கப்புறமாக ஏதோ இப்பதான் அவங்களே விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப இவர மாதிரி விஷயமெல்லாம் தெரிஞ்ச ஆளாவா உள்ள கொண்டு வராங்க? அவங்க பாவம் இல்லையா? அவங்கள்ட்ட அதெல்லாம் கிடையாது. நேற்றைக்கு வாக்காளர்கள் நன்றி தெரிவித்து, இவர் கோவை தெற்கு தொகுதியில, கோவை தெற்கு இவருடைய தொகுதியே கிடையாது. வேற இடத்துலருந்து கரூர் செந்தில் பாலாஜி என்று அறியப்பட்டவர் தான் அவரு. அவர் கோவை தெற்குல வெற்றி பெற்றுட்டு பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினார். அதுல என்ன சொல்றாருன்னா, தமிழக அரசு மக்கள் நலனை கவனிக்காமல் திமுகவையே குற்றம் சுமத்தி வருகிறது. அரசு கடமையை செய்ய தவறும் பொழுது சுட்டிக்காட்டுவது எதிர்க்கட்சியின் கடமை. நாங்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டோம். கல்வி, மருத்துவம் ஆகியவற்றில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது. தொழில்துறையில் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி பெற்றுள்ளது. பொருளாதார வளர்ச்சிங்கிறது வெறும் தொழில்துறை மட்டும் சம்பந்தப்பட்டதல்ல. பல விஷயங்களை உள்ளடக்கியது அது. கன்சம்ஷனையும் அது உள்ளடக்கியது. ஸ்டேட் ஜிடிபி, நம்ம ஸ்டேட் ஜிடிபியில் நல்ல முன்னேற்றம் தமிழகத்தில், மாற்று கருத்தே கிடையாது. இதுக்கு மேல தமிழக வெற்றி கழகம் என்னத்தரா கிழிச்சிருவீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இதை தாண்டி தாவேக என்ன மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது என்பதை பார்ப்போம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை தீர்க்க 6 மாதம் பொறுத்திருக்க வேண்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. சரிங்க, எவ்வளவு நாள் பொறுத்திருக்கணும்? மின்வெட்டுக்கு தீர்வு காண வேண்டும். வெறும் வசனம் பேசுவதற்கு பதிலாக துறை சார்ந்த பணிகளை கவனிக்கலாம் அப்படின்னு அறிவுரை சொல்றாரு. அப்புறம் கரூரில் தாவேக தலைவர் விஜய் எவ்வளவு மோசமாக பாட்டு பாடி கேவலப்படுத்தினார். தற்போது மது விற்பனையில் அதிகாரிகளும் அமைச்சர்களும் என்ன மாற்றத்தை செய்துவிட்டனர்? இது ரீல்ஸ் ஆட்சி. இனியும் ரீல்ஸ் முகத்தில் தான் அரசும் அமைச்சர்களும் உள்ளனர். மக்களுக்கான ஆட்சி இனியும் தொடங்கவில்லை, தொடங்குவார் என்ற நம்பிக்கையும் இல்லை அப்படின்னு சொன்னார். சரி, இவருடைய கேள்விக்குள்ள போவோம். இவர் என்ன சொல்றாருன்னா, பாருங்க, நான் எவ்வளவு எஃபிஷியண்டா மதுத்துறையை நான் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். எப்படி ப்ரொக்யூர்மெண்ட்டை யார் யாரிடமிருந்து ப்ரொக்யூர் பண்ணுவது, அங்கே எப்படி லாபம் பார்ப்பது அப்படிங்கிறதெல்லாம் நான் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா சில்லறை விற்பனை, இது ஹோல்சேல்ல எப்படி பிசினஸ் எஃபிஷியன்சியை கொண்டு வருவது. அடுத்தது ரீட்டைல்ல பாட்டிலுக்கு 10 ரூபாய் எஃபிஷியன்சி எப்படி கொண்டு வந்திருக்கேன். இப்படி நான் இவ்வளவு அழகாக திட்டம் போட்டு, குடிக்கிறவனுக்கு கிடைக்கிற சரக்கு மேட்டரை விட்டுருவோம். ஆனா வேறு யார் யாருக்கெல்லாம் எவ்வளவு செல்ல வேண்டுமோ அதெல்லாம் நான் எவ்வளவு அழகா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த கத்துக்குட்டி பயலுக என்னத்த பண்ணி கிழிக்க போறாங்க அப்படின்னா ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை அவர் முன்வைக்கிறார். அதே மாதிரி அவர் என்ன சொல்றாரு, வெளிப்படையாக சொல்வது மின்துறையில என்னப்பா மின்வெட்டெல்லாம் இல்லாம எப்படி பண்ண போறீங்க
அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன விஷயம்தான். ஆனா, எப்படி நான் வந்து மின் கான்ட்ராக்ட் மூலமா சப்ஸ்டாண்டர்ட் ஐட்டம்ஸ வாங்கி, அது எல்லாத்தையும் நான் எவ்வளவு அழகா ஆர்கனைஸ் பண்ணி டெண்டர் சிஸ்டத்த எல்லாத்தையும் எப்படி செட் பண்ணேன். இந்த எஃபிஷியன்சி இந்த புது ஆட்களுக்கு தெரியாது. தெரிய மாட்டேங்குது. ஏன்னா, அது வந்து அது எவ்வளவு காலமாக நான் வந்து இந்த துறை எல்லாத்தையும் ஆழ்ந்து ஆராய்ந்து இது எல்லாத்தையும் படிச்சு, இதுல நான் வந்து இவ்வளவு தூரம் நான் பிஹெச்டியே பண்ணியிருக்கேன். ரைட். இவங்க வந்து இந்த புதிய ஆட்சி தமிழக வெற்றிக் கழகம் வந்து அப்படி என்னத்த பண்ணிற போறாங்க இதுல? உண்மையிலேயே வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு புத்தகமே எழுதணும். இன்ஃபாக்ட் திமுக அமைச்சர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு புத்தகம் எழுதலாம். ஸ்பெசிபிக் டிபார்ட்மென்ட்டோடைய வேல்யூ என்ன? அதோடைய பட்ஜெட்டரி வேல்யூ என்ன? அதோடைய டெவலப்மென்ட் ப்ராஜெக்ட்டோடைய வேல்யூ என்ன? அதுல எவ்வளவு வந்து பார்ட்டி ஃபண்ட் ஜெனரேட் பண்ணலாம்? எப்படியெல்லாம் வந்து நம்முடைய ஆட்களுக்கு அந்த ஜாப்ஸ் எல்லாம் போற மாதிரி கான்ட்ராக்ட் எல்லாம் பண்ணலாம். இது வந்து திமுக மட்டும் தான் இல்ல. இன்ஃபாக்ட் 2 கழகங்களுமே ஒன்றாக சேர்ந்து கூட அத பண்ணலாம். ஏன்னா பின்னாடி வரக்கூடிய ஆட்சியாளர்களுக்கெல்லாம் வந்து அது ஒரு ஒரு ஹேண்ட்புக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹேண்ட்புக் அப்படியே நீங்க பின்பற்றினீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா அது அ மேக்ஸிமைஸ் யுவர் பெர்சனல் ப்ராஃபிட் அண்ட் பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிறத அது சொல்லிக் கொடுக்கும் அது. ஸோ அதுல அவ்வளவு திறமையாக இதுல வந்து நமக்கு 2 திறமைகள் இருக்கு. ஒன்று ஆட்சி செய்யக்கூடிய திறமை. இப்ப ஒரு ஒரு டிசிஷன் மேக்கிங். ஓகே. கொள்கை. அதெல்லாம் ஒண்ணு இருக்கு. இன்னொன்று ஸ்பெஷல் நிதி நிர்வாகம். அத மேற்கோள் குறிக்குள்ள வச்சுக்கங்க. ஸோ அந்த நிதி நிர்வாகத்துக்கு என்று அது வந்து ஓவர் நைட் வரல. அது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலிருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக 1960களில் இருந்து பெர்ஃபெக்ட் பண்ணி ஒரு பக்கம் தமிழகத்துடைய பொருளாதாரம் வளர்கிறது. இன்னொரு பக்கம் இந்தியாவுடைய அடிப்படை பொருளாதாரமே வளர்கிறது. துறையாக கல்வித்துறைன்னு எடுத்துக்கிட்டா, அதுல எப்படி? உயர்கல்வித்துறையில எப்படி? பள்ளி கல்வித்துறையில எப்படி? இதெல்லாம் வந்து கடந்த பல ஆண்டுகளாக பார்த்து வெறுத்து போன மக்கள் தான் நம்ம. நீங்க சர்வ சாதாரணமாக இன்றைக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சி மட்டும் சரியாக இருப்பார்களா? அதெல்லாம் அடுத்து. அவங்க செய்தால் நம்ம கேட்போம். ஆனா, சென்ற இந்த மே மாதம் முடியும் வரைக்கும் கூட, நீங்க இவர்கள் அந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்க்கு முன்னாடி வரைக்கும், திமுக ஆட்சியிலும், அதற்கு முந்தைய அதிமுக ஆட்சியிலும் என்னவெல்லாம் நடந்தது? ஒரு சில மேலோட்டமாக ஒரு சிலத பார்ப்போம். அப்புறம் திருப்பி நம்ம வந்து செந்தில் பாலாஜியுடைய ஃபேமஸான மது மற்றும் மின் துறைக்கு வந்துருவோம். ஓகே. ஸோ, இப்போ கல்வி அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிரைவேட்டைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் தொடங்கியது. எனக்கு அதுல வந்து தவறே தெரியல. எப்போ வந்து அரசு ஃபெயில் ஆகுதோ, அரசுனால வேண்டிய அளவுக்கு தரமான கல்வியை எல்லா இடத்திற்கும் தர முடிவதில்லையோ, மக்களுக்கு தேவையான கல்வி என்று மக்கள் ஒரு ஒரு வரையறை வைத்திருக்கிறார்கள் அல்லவா? அந்த கல்வியை தர முடிவதில்லையோ, அப்பொழுது ஒரு சின்ன கேப் இருந்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு பிரைவேட்டைசேஷன் தனியார்கள் வந்து விடுவார்கள். ஓகே. அப்படிதான் ஆச்சு. உங்களுக்கு வந்து முதலாக மெட்ரிகுலேஷன் என்ற ஒன்று வருகிறது. இந்த மெட்ரிகுலேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, மாநில அரசின் கீழாகவே இயங்கக்கூடிய கல்வி. மாநில அரசே அதற்கான அனுமதியை தரும். போர்ட் ஆஃப் மெட்ரிகுலேட் எக்ஸாமினேஷன் ஒன்று தனி போர்டு ஒண்ணு. அவர்கள் முழுவதுமாக தனியார் கல்வியை தருவதற்கான பள்ளிகளுக்கான அனுமதியை கொடுத்து, அவர்களிடமிருந்து ஒரு உரிமத் தொகை மாதிரி நீங்க ஏதாவது ஒரு துறையில நீங்க ஒரு செயலை செய்யணும்னா, அரசு உங்களிடமிருந்து அடிப்படையாக ஒரு கட்டணத்தை பெற்றுக்கொள்ளலாம். அப்படித்தான் ஆரம்பிச்சது. அப்படி கட்டணம் பெற்று நீங்கள் சரியான கட்டடங்களை எழுப்பி, மாணவர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி, நீங்க கல்வி கற்றுத் தர்றீங்க. இது பெருமளவு ஆரம்பிச்சது வந்து எம்ஜிஆர் காலகட்டத்தில. அதற்கு பிறகு மாறி எம்ஜிஆர், பிறகு கருணாநிதி, ஜெயலலிதா இப்பொழுது வரைக்கும் எல்லா இடங்களிலும் இந்த மெட்ரிகுலேஷன் கல்வி பரவி, அதற்கு பிறகு அவர்கள் சிபிஎஸ்இக்கு மாற ஆரம்பித்தார்கள். இப்ப என்ன பாப்புலர் அப்படின்னா, இன்டர்நேஷனல் கல்வி தான். கேம்பிரிட்ஜ், ஐபி, இன்டர்நேஷனல் பக்கலரேட், கேம்பிரிட்ஜ், ஆஸ்திரேலியாவிலிருந்து போர்டு, அமெரிக்கன் ஸ்கூல்ஸ் இந்த மாதிரியாக வெளிநாட்டு கல்வி. ஸோ இவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வரத் தொடங்கிவிட்டன. ஏன் அப்படின்னா, மக்களுடைய எதிர்பார்ப்பு அப்படி இருக்கிறது. ஸோ அந்த கல்வி கொடுக்கும் பொழுது, நீங்க
லீகலாக வாங்கக்கூடிய பணம் என்று ஒன்று இருக்கும். அதுக்கு மேல அடிச்சு தட்டி தூக்குறதுன்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாநில கல்வி அ கீழ இருக்கக்கூடிய அதுக்கப்புறமா சமச்சீர்ன்னு கொண்டு வந்தாங்க. மெட்ரிகுலேஷனையும், ஸ்டேட் போர்டையும் ஒன்றாக்கி சமச்சீர் கல்வின்னு. சமச்சீர் கல்வியின் கீழ் கல்விச்சாலைகளை நடத்தும் அத்தனை பேரிடமும் 3 ஆண்டுக்கு ஒரு முறை லஞ்ச பணம் வசூலிக்கிறார்களா இல்லையா என்று உங்களுக்கு தெரிந்த கல்வி நிலையங்களில் போய் நீங்கள் கேளுங்கள். தமிழகம் முழுவதும் யாரிடம் வேண்டுமானாலும் கேளுங்கள். இதை செய்வது யார்? எந்த கட்சி? எந்த கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுதாவது இது போய் காணாமல் போயிருக்கிறதா? எல்லாமே நீங்க கேளுங்க. அதிமுக கீழயும் வசூல் பண்ணாங்க. திமுக கீழயும் வசூல் பண்ணாங்க. ஒரு உதாரணம் தான் நான் சொல்றேன். அடுத்தது வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் ஃப்ராடு பணம் பறித்தல் அப்படிங்கிறது. நீங்க சிபிஎஸ்இ பள்ளியை நிறுவ வேண்டும், ஆரம்பிக்க வேண்டும் என்றால் மாநில அரசிடம் தடையில்லா சான்றிதழ் வாங்க வேண்டும். ஏன்னா கல்விங்கிறது பொதுப்பட்டியலில் வருது. நீங்க எப்படி ஒரு மாநிலத்தில் இருந்து கொண்டு மாநில கல்வி அமைப்பின் கீழ் கல்வி நிலையத்தை ஆரம்பிக்காமல் மத்திய கல்வி நிலையத்துக்கு போகிறீர்கள்? அதற்கு மாநில அரசிடம் போய் தடையில்லா சான்றிதழ் வாங்குங்கள். மிக சாதாரணமான ஒரு சிபிஎஸ்இ பள்ளி ஒரு காலத்துல வந்து 15 லட்சம் ரூபாய், 20 லட்சம் ரூபாய் அப்படின்னு ஆரம்பிச்சு ரேட் கார்டு கடைசியான ஆட்சியில நம்ம திமுக நண்பர்களுடைய ஆட்சியில அது 45, 50 லட்சம் வரைக்கும் வந்துருச்சு. இந்த தடையில்லா சான்றிதழ் வாங்குறது. எகைன் நீங்க வந்து சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்த கடந்த சில ஆண்டுகளில் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்தவர்களிடம் போய் கேட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹேண்ட் தகவலோட நான் இதை பேசுறேன். இது ஒரு உதாரணம் தான். இப்ப வந்து நம்ம நண்பர் செந்தில் பாலாஜிக்கு வந்து இதை முடிச்சிருவோம் நம்ம இதை. ஸோ இவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க இவ்வளவு நாள்னா, அதிகாரிகளை வைத்துக்கொண்டு அமைச்சரகங்களை நடத்துகிறார்கள். அதில் எப்படியெல்லாம் திருட்டை செய்வது அப்படிங்கிறதையும் அதையும் வந்து அவர்கள் ரொம்ப ஸ்பெஷலாக செய்கிறார்கள். அதுல யார் யாருக்கெல்லாம் பங்கு, இது எல்லாத்தையும் தோண்டி பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு இப்போது கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பை தமிழக வெற்றிக் கழகம் எடுத்துக்கொள்ளுமா? இந்த குட்டையோடு இன்னொரு குட்டையாக அது கலந்து போகுமா? ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இது இந்த குட்டையில் இருக்கக்கூடிய இன்னொரு மட்டையாக இருக்குமா? இல்ல அமெரிக்காலலாம் வந்து ஒரு ஃப்ரேஸ் ஒண்ணு யூஸ் பண்ணுவாங்க. மார்ஷி லேண்ட்ல வந்து ஸ்வாம்ப் அப்படிம்பாங்க. அதாவது வந்து சேரும் சகதியுமானது. அந்த சேறு சகதியை அந்த நீரை வெளியேற்றி அந்த சேற்றை சரி செய்வது. அந்த மாதிரியான ஒரு செயலில் தவேக இறங்குமா? இல்லை அதுவும் இதே ஜோதியில் ஐக்கியமாகுமா? அப்படிங்கிற ஒண்ணுதான் கேள்வி. ஒரு 10 நாளைக்கு நீங்க அப்பப்ப இந்த வெயில் காலத்துல பவர் கட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் கூட நாங்க பொறுத்துப்போம். கஷ்டமா தான் இருக்குது. எவ்வளவோ பேருக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான கஷ்டம் இருக்கலாம். ஆனா மொத்தமாக அத கூட நாங்க பொறுத்துப்போம். ஏன்னா, ஒரு வாரத்துல கொஞ்சம் தென்கிழக்கு பருவமழை வந்துரும். கொஞ்சம் வெக்கை தணிஞ்சிரும். பெரும்பாலான மாவட்டங்கள்ல வந்து நல்ல குளிர் காற்றே அடிக்க ஆரம்பிச்சுரும். தென் மாவட்டங்கள்ல கன்னியாகுமரியிலேருந்து ஆரம்பிச்சு செங்கோட்டை, தென்காசி அங்கெல்லாம் வந்து அப்படியே சிலு சிலு சிலுன்னு இருக்கும். இன்னொரு பக்கம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த தென்கிழக்கு பருவமழை மேலே மேலே ஏறி வரும்போது கோயம்புத்தூர்லாம் ரம்யமா மாற ஆரம்பிச்சிரும். நாங்க பாவம் சென்னையில இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்போம். பட் அது கஷ்டம் கடுமையாக குறைஞ்சிரும். கரண்ட் எங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிரும். ஆனா, நீங்க இவ்வளவு நாள் திருட்டு காரியம் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, அத புடிச்சு நிறுத்துறது தான் எங்களுக்கு தேவை உண்மையிலேயே. அதைத்தான் நாங்க வந்து இது ரீல்ஸ் ஆட்சியா கூட இருக்கட்டுங்க. ரீல்ஸ் ஆட்சி நானுமே தான் சொல்றேன். தமிழக ரீல்ஸ் கழகம் அப்படின்லாம் நானும் ஜாலிக்காக தமிழக வெற்றி கழகத்தை கொஞ்சம் கலாய்க்கிறது உண்டு. ஆனா, அவங்க உண்மையிலேயே இந்த ஊழல் அப்படிங்கிறத கழுத்த புடிச்சு உங்க எல்லாரையும் ஒரு ஆட்டி நீங்க பண்ண ஊழல்கள் எல்லாத்தையும் அம்பலமாக்கிட்டாங்கன்னா, நானே தமிழக வெற்றி கழகத்தின் அனைவரும் போடக்கூடிய ரீல்ஸ் அத்தனையும் பார்த்து ஒரு ஹார்ட் விடுவேன் என்று மனமாற சொல்கிறேன். அதுக்கு தான் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய திருட்டில் உங்களோடு பங்கெடுப்பதற்காக அல்ல. நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.